காலையில எப்பவும் போல சோத்துக்கு தீபத்தை வச்சு அரிசியை போட்டுட்டு தேங்காயை திருவி காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மரக்கறி கூட்டுக்கு. அப்புறமா மழை பெய்து ஆட்டோரில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி கிடந்துச்சு நண்பர்களே. அதை கழுவி எடுத்து இன்னைக்கு ஆட்டோரில் தேங்காயை சதைச்சு எடுத்துடலான்னு ஆட்டோரில் தேங்காயை தட்டி நல்லா அரைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு நண்பர்களே. மரக்கறி கூட்டுக்கு தேங்காய் நல்லா அரைய தேவையில்லை, கொஞ்சம் சதைச்சி எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோறு வந்துடுச்சு, சோறை வடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சோறை இறக்கிட்டு அதே அடுப்பில் மரக்கறி கூட்டை ரெடி பண்ணிடலான்னு தாளித்து பச்சை மிளகாய் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்து பொடி உப்பு மஞ்சள் தூள் லைட்டாக புளித்தண்ணியும் சேர்த்து வேக விட்டுட்டேன். காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா சதைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் தட்டி நல்லா கிண்டுன்னு கிண்டி இறக்கிட்டோன்னா அவியல் கூட்டு ரெடி ஆயிரும். அவியலுக்கு புளி சேர்ப்பாங்களான்னு 1-2 பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. நாங்கள் பேருக்கு லைட்டாக சேர்த்துப்போம் நண்பர்களே. சரியா, அப்புறம் அவியல் கூட்டு ரெடி ஆனோன்னா அதை இறக்கி வச்சுட்டு ரசத்தை ரெடி பண்ணிடலான்னு இடிகல்ல சின்ன வெங்காயம் வெளுத்துளி இஞ்சி ஜீரகம் நல்ல மிளகெல்லாம் சேர்த்து சதைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளியை தட்டி தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா சதைச்சி வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா கிண்டு கிண்டி புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு ரசப்பொடி சேர்த்து கொஞ்சம் நுரப்பங்க வந்தோன்னா மல்லித்தலை